வணக்கம் தமிழ் கல்வி மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்புல பருவம் 3ல இன்பத்தமிழ். இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படின்னா, நுழையிறதுக்கு முன்னாடி என்ன குடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகிறது. இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். தமிழ் மொழியை தாங்கி நிற்பது எது? இப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரணும்? இலக்கியங்கள். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த கேள்வி நமக்கு வருது பாருங்க. தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டிய கவிஞர் யார்? அப்படின்னா பாரதிதாசன். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்திருக்கார். அந்த பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, அமுதுன்னு பெயர் வச்சிருக்கார். அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல், வாள். இதெல்லாம் பாருங்க, தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழுக்கு என்னென்னு பேர் சொல்லியிருக்காரு? அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னா வளர்ச்சி. சரிங்களா? சமூகம் அப்படின்னா மக்கள், மக்கள் குழு. இப்போ இதுலேருந்தே கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். நிலவென்று பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நிலவு ப்ளஸ் என்று, நிலவென்று. அடுத்த லைன் பாருங்களேன். தமிழுக்கு மனமென்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். யாருக்கு அப்போ வேல்னு சொல்கிறாரு? புலவருக்கு நல்ல வேல் அப்படின்றார். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்து தேன் அப்படின்றார். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். வாள் அப்படிங்கிறது வைரத்தின் வாள். கவிதையெல்லாம் எப்படி இருக்குதான்? வைரம் போல இருக்கு அப்படின்னு வர்ணித்து பாடியிருக்காரு. இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் அப்படிங்கிற பேர் வந்துட்டு பாரதியார் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு மூலயமா இவர் பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு. இவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா பாண்டிச்சேரி. எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்பாங்க. 1891. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சுக்கோங்க. இந்த அப்போ தான் இங்கே கொஷின் கேட்டிருங்க பாருங்க. பாரதிதாசன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்? இவர் பாரதி மீது கொண்ட பற்றினால் தன் பெயர் என்னன்னு மாற்றிட்டாரு? பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அடுத்து பாருங்க. இப்போ நிருமித்த ஊர் அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? நிருமித்த ஊர். கரெக்டாக நிருமித்த ஊர் அப்படிங்கிறது உருவாக்கிய அப்படிங்கிறது அர்த்தம். விளைவு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், வளர்ச்சி. சமூகம் அப்படிங்கிறது மக்கள் குழு. அசதி அப்படின்னா சோர்வு. இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுலேருந்து பொறுத்துக அப்படிங்கிற ஒரு வினாவில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து இந்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு அமுதென்று பேர். அமுதுன்னு பேர் வச்சுருக்காரு, நிலவுன்னு பேர் வச்சுருக்காரு, மனம்னு பேர் வச்சுருக்காரு, பால், வானம், தோல். மொத்தமாக பார்க்குறப்போ எத்தனை பேர் வச்சுருக்காரு? 7 பேர் வச்சுருக்காரு இந்த பாடலில். சரிங்களா? பாரதிதாசன் இயற்பெயர் அப்படிங்கிறது கனக சுப்புரத்தினம்.
சரிங்களா? பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய கவிதைகள் பார்த்தீங்க அப்படின்னா, பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கொள்கைகள் போலவே இருக்கும். எல்லாம் மக்களுக்கான விடுதலை, இல்லை வந்து மறுமணம் செய்கிறதுக்கான புரட்சி, பெண்ணுக்கு கல்வி முக்கியம் அப்படிங்கிற ஒரு புரட்சி, இந்த மாதிரி நிறைய புரட்சிகளான கவிதைகள் இவர் எழுதுனதுனால தான் இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. இவருக்கு மற்றொரு பேர் பாவேந்தர் அப்படிங்கிறதும் உண்டு. சரிங்களா? ஸோ இந்த காணொளியில் நம்ம வந்து முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வினா விடையை பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க கமெண்டில் பண்ணுங்கள். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு என்னவா இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்குமா? இருக்காது. கோபமாக இருக்குமா? இருக்காது. வருத்தம் இருக்காது. அப்போது அசதி அப்படிங்கிறது சரியான விடை. நிலவு என்று நான் ஆல்ரெடியே சொன்னேன் இல்லையா? நிலவென்று என்பதை பிரித்து எழுதுனா நிலவு என்று அப்படின்னு மாறும். அப்போ இதை சேர்த்து எழுதுனா நிலவென்றுன்னு மாறும். தமிழ் எங்கள் அப்படிங்கிறது தமிழ் எங்கள், இது விடை. அமுது என்று, அமுது என்று, இதுதான் இதுக்கான விடை. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பயிர். சரியா? இப்போது இந்த பாடலில் பாருங்களேன், புலவருக்கு வேல். சரியா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? புலவருக்கு வேல். இளமைக்கு பாலா? இளமைக்கு பால். அறிவுக்கு தோல், விளைவுக்கு நீர். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் ஆர் குரூப் 1 குரூப் 2வில் கேட்கக்கூடிய கேள்வி இந்த பார்ட்டுக்குள்ளேருந்து தான் வரும். ஸோ அதனால் இன்பத்தமிழில் முக்கியமான விடயங்களை வந்துட்டு நம்ம பேசியிருக்கோம். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய காணொளி அப்டேட் செய்யப்படும். கிளாஸ் அட்டன் பண்ணுற நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.